மேற்குவங்க மாநிலத்தில் முதற்கட்ட தேர்தல் வாக்குப்பதிவில் 92% பேர் வாக்களித்திருப்பது யாருக்கு சாதகமாக அமையப் போகிறது என்ற எதிர்பார்ப்பை அதிகரித்திருக்கிறது. மேற்கு வங்கத்தில் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகளை அப்படி ஓரமாய் போய் விளையாடுங்கள் என்று கூறி ஓரங்கட்டிவிட்டு முதலமைச்சர் நாற்காலிக்கு திரிணாமுல் காங்கிரசும் பாஜகவும் கடுமையாக மோதிக்கொண்டிருக்கின்றன. எஸ்ஐஆரில் வாக்காளர்கள் நீக்கப்பட்டது இரு கட்சிகளுக்கும் இடையிலான மோதலை கடுமையாக அதிகரித்துள்ளது. தாங்கள் வெல்ல வாய்ப்புள்ள மாநிலமாக மேற்கு வங்கத்தை பார்ப்பதால் பிரதமர் நரேந்திர மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் மாறி மாறி பரப்புரை மேற்கொண்டு வருகின்றனர். மம்தா பானர்ஜியோ மேற்கு வங்கம் மட்டுமின்றி டெல்லியையும் கைப்பற்றுவேன் என்கிறார். பாஜக திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்கள் சாலைகளில் மோதிக்கொள்வதால் தேர்தல் களமே ரணகலமாக மாறியுள்ளது. இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் நிலையில் முதல் கட்டத்தில் 152 தொகுதிகளுக்கு நடந்த தேர்தலில் 92% வாக்குகள் பதிவானது பரபரப்பை கூட்டியுள்ளது. தேர்தலில் 3.6 கோடி பேர் வாக்களித்திருப்பது பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. எஸ்ஐஆர் எனும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தில் 70 லட்சம் பேர் நீக்கப்பட்டது முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. அதிக அளவில் போலி வாக்காளர்களும் இறந்த வாக்காளர்களின் பெயர்களுமாக 70 லட்சம் பெயர்கள் நீக்கப்பட்டு தகுதியான வாக்காளர்கள் வாக்களித்ததால் 92% வாக்குப்பதிவானதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். எஸ்ஐஆர் இல்லாவிட்டால் வாக்குப்பதிவு 83%ஆகவே இருந்திருக்கும் என்றும், மேலும் பீகாரிலும் எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு பிறகு வாக்குப்பதிவு அதிகரித்ததையும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இது தவிர டெல்லி, மும்பை, சென்னை உள்ளிட்ட இடங்களில் இருந்து தொழிலாளர்கள் வாக்களிக்க அதிகளவில் மேற்கு வங்கம் திரும்பியதும் ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக மேற்கு வங்கத்தில் வாக்குப்பதிவு அதிகமாக இருப்பது இயல்பு என்றும், அதற்கு அந்த மாநிலத்தின் நீண்ட நெடிய அரசியல் பாரம்பரிய பின்னணியும் முக்கிய காரணம் என்றும் அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். மகளிர் வாக்கு சதவீதம் அதிகரித்து வருவதும் மற்றொரு காரணமாக கூறப்படுகிறது. அதிகளவில் வாக்குப்பதிவு நிகழ்ந்தால் அது ஆளுங்கட்சிக்கு எதிரானது என்று கூறப்பட்டாலும் கடந்த 10 ஆண்டுகளில் பல முடிவுகள் அதற்கு மாறாகவே இருந்துள்ளன. 2021 தேர்தலில் இதேபோல அதிக வாக்குப்பதிவு இருந்தபோதும் ஆளுங்கட்சியான திரிணாமுல் காங்கிரஸ் 213 தொகுதிகளில் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. அதனால் அதிக வாக்குப்பதிவே ஆளுங்கட்சிக்கு எதிரானது என்று சொல்ல முடியாது என்று அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். இதை உணர்ந்தே பிரதமர் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் 2ஆம் கட்ட பரப்புரையின் வேகத்தை கூட்டியுள்ளனர்.